கோவை மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் திரு ஜே ரமேஷ்குமார் அவர்களுடன் ஒரு நேரடி கலந்துரையாடல். வணக்கம்ங்க. வணக்கம். நீங்க பிஜேபிக்கு எந்த வருஷம் வந்தீங்க? பிஜேபிக்கு முன்னாடி வேற ஏதாவது இயக்கங்கள்ல இந்து இயக்கங்கள் இருந்திருக்கீங்களா? முதல்ல எப்போ அரசியலுக்குள்ள வந்தீங்க? முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். உங்களுடைய யூடியூப் சேனல் பேரு கலங்கரை விளக்கம். வழி தெரியாம வரக்கூடியவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த கலங்கரை விளக்கம் வருது. அதனால இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், விஷயம் தெரியாத நபர்களுக்கு விஷயம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழிவகை நீங்க. அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல நன்றி, சந்தோஷம். எனக்கு இப்போ சரியா 47 வயது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நீங்களே அறிமுகப்படுத்திட்டீங்க. என்னுடைய 15வது வயதில் 9வது 10வது படிக்கின்ற காலத்துல 92ல எங்களுடைய பகுதி ராம்நகர் பகுதி. ராம்நகர் அன்றைய சூழ்நிலையில அதிகமாக இந்து சமுதாயத்தினுடைய ஆதரவாளர்கள் பெரியவங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதனால எங்களுடைய சிந்தனையும் அப்படியே இருந்தது. குறிப்பா அந்த பகுதியில RSS அலுவலகம் இருந்தது. RSS செயல்பாடுகள் அந்த பகுதியில் அதிகமா இருந்தது. அதனால பள்ளி காலத்திலேயே அதுல ஈர்க்கப்பட்டு 92 காலத்துல RSSக்கு தான் முதல்ல நான் சேர்றேன். தினசரி ஷாகாக்கள் அது போன்ற நிகழ்வுகளை கலந்துக்கிறோம். 92லிருந்து 94 வரைக்கும் அந்த பள்ளி பருவம் முடிஞ்சு வெளிவர வரைக்கும் RSSல என்னை ஈடுபடுத்தி வேலை செய்து கொண்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 33 வருடம் காலமாக இந்த அரசியல் பயணங்கள் ஆல்மோஸ்ட் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமா, பள்ளி மாணவராக இருந்து ஆரம்பிச்சு அதற்கு பிறகு 94க்கு பிறகு ஹிந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்துல தொடர்ந்து பணி செய்தேன். அதுல பல்வேறு பொறுப்புகள் இருந்தேன். வார்டு பொறுப்புல இருந்து மாநகர வரைக்கும் பல்வேறு பொறுப்புகள் இருந்தேன். அது 2001 வரைக்கும். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியில திரும்பவும் வார்டு தலைவரில் ஆரம்பிச்சு இளைஞரனுடைய மண்டல் தலைவர், இளைஞரனுடைய மாவட்ட பொதுச் செயலாளர், இளைஞரனுடைய மாவட்ட தலைவராக 6 ஆண்டுகள். அதற்கு பிறகு 2012ல பேரன்பாடியுடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக 12லிருந்து 23 வரைக்கும் 12 வருஷங்கள் தொடர்ந்து 4 முறை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர். அப்புறம் 23லிருந்து இப்போ 1.25 வருடமாக மாவட்டத்தினுடைய தலைவர். அப்போ இந்து முன்னணியில இருந்தப்போ நீங்க ராமகோபாலன் அவர்களிடம் இணைந்து பணியாற்றி இருக்கீங்களா? ஆமா. அதாவது இன்னைக்கும் என்னுடைய நிரந்தரமான தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா ஆத்மார்த்தமா நான் சொல்லக்கூடிய விஷயம் கோபால்ஜின்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னாக்கா பள்ளி பருவத்துல நம்ம வரோம், இந்த இந்து சமுதாயத்துக்கு பணி செய்யறதுக்கு வரோம். அதுக்கு அந்த காலகட்டத்துல என்னை போன்ற பல்வேறு இளைஞர்களை செதுக்கின ஒரு சிற்பி அவர். இந்து சமுதாயம் என்ன, அது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும், அதனுடைய ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறத பத்தி முழுமையாக எனக்கு நான் உட்பட பல்வேறு நபர்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க கோபால்ஜி அவங்க. அவரு கூட நெருங்கி பழகிறதுக்கு, பயணிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சத என்னுடைய பாக்கியமா நான் கருதுறேன் அந்த காலகட்டத்தில். ஸோ நீங்க அங்கிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியில பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஆண்டு வந்தீங்க? 2001ஆம் ஆண்டு. 2001ஆம் ஆண்டு எப்போ மாநில இளைஞரணி தலைவராக இருக்கீங்க? மாவட்ட இளைஞரணியா மாநில இளைஞரணி? மாவட்ட இளைஞரணி தலைவர். ஆமா, நான் வரும்போது 2001ஆம் வருடம் வந்ததுக்கு பிறகு வார்டு அளவுல வேலை செய்யறோம் பாரதிய ஜனதா கட்சியில. அப்ப நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய காலம் 2004 வரைக்கும் நம்ம ஆட்சியில இருக்கிறோம். அதுக்கு பிறகு 2004 காலகட்டங்கள்ல மண்டலனுடைய இளைஞரணி தலைவர். அதற்கு பிறகு 2006லிருந்து 12 வரைக்கும் மாவட்டத்தினுடைய இளைஞரணி தலைவர். 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு அமைப்பு பருவங்கிறது 3 வருடம். அந்த மாதிரி 2006லிருந்து 12 வரைக்கும் 6 ஆண்டு காலம் இளைஞரணியுடைய மாவட்ட தலைவராக இருந்தேன். நான் மாவட்ட தலைவராக இருக்கிற காலத்துல எல்ஜி அவர்கள், மரியாதைக்குரிய இலா கணேசன்ஜி அவங்க மாநில தலைவராக இருந்தாங்க. அப்போ தமிழகத்திலேயே எங்கேயும் ஒரு நடைபெறாத ஒரு விஷயம் நாங்கள் கையில் எடுத்து செய்தோம். இளைஞர் எழுச்சி மாநாடு அப்படின்னு கோயம்புத்தூர்ல நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய அந்த கைத்தறி மைதானம் அந்த பகுதியில அப்ப பெரிய கிரவுண்டா இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. அந்த இடத்துல அதனுடைய கெப்பாசிட்டி ஒரு 4,000 to 5,000 நபர்கள் அமரக்கூடிய ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டை எடுத்து இளைஞர் எழுச்சி மாநாடுன்னு சொல்லி அந்த டைம்லயே நான் இளைஞர் தலைவராக ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருந்தேன் அவருடைய தலைமையில.
எல்ஜி அவர் வந்தாங்களா? வந்திருந்தாங்க. அவங்க தலைமையில நிகழ்ச்சியே நடந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு 5000 பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு திரட்டி ஒரு மாநாடு நடத்துறது ஒரு ஈஸியான விஷயமா இருந்ததா, ஒரு கடினமான விஷயம்? இல்ல சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு வந்து 2வது முறை நம்ம தோற்கின்ற காலம் அது 2009 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். 2வது முறை வந்து 2004 வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறோம். 4 9 14 வரைக்கும் 2வது முறை நம்ம தோற்கின்ற காலம் அது. அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும், அது குறிப்பா கோவையில வந்து மிக மோசமான ஒரு காலகட்டம் தான் அது. 2 மாத காலம் அந்த மாநாடு வெற்றி அடைய செய்யணுங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்தோம். சொல்ல போனா 2 லட்சம் வீடுகளை தொடர்பு செய்திருப்போம் அன்னைக்கு. இளைஞரணியுடைய என் கூட வந்து ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. எனக்கு பொறுப்பாளராக இருந்தவங்க, அப்புறம் எனக்கு பேரன்பாடியிலிருந்து என்னை வழி நடத்தினவங்க, என் கூட இளைஞரணி மாவட்ட நிர்வாகியா இருந்தவங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து 2 லட்சம் வீடுகளுக்கு வந்து துண்டு பிரசுரம் கொடுத்தோம். இந்த மாநாடு எதற்காக? இளைஞர்கள் வந்து போதையிலிருந்து வெளியே கொண்டு வரணும், கல்வி கற்கணும், அவங்க இந்த சமுதாயத்துல வந்து அடுத்த கட்ட தலைவர்கள், இந்த தேசத்தினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து இளைஞர்கள் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர வைக்கணும். பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கை அம்சத்தை வலியுறுத்தி அந்த மாநாடை நாங்கள் நடத்தினோம். அதனால பொதுமக்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல தான் வந்து அயோத்தி பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டிருந்த பிரச்சனை இது. அந்த மாநாடுடைய பேக்டிராப் இருக்கு இல்லைங்களா, அந்த மேடை, அதனுடைய பின் புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு பேக்டிராப்பை வந்து அயோத்தி செட்டு போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து அயோத்தி கோயில் கும்பாபிஷேகம் நடந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவின் அடிப்படையில ரொம்ப சுமூகமா முடிஞ்சது. அன்னைக்கு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊர்ல அயோத்தி செட்டு போறதுல சாதாரண விஷயம் இல்லை. சினிமா கலைஞர்களை வர வச்சு அந்த அயோத்தி செட்டு போட்டு அந்த மாநாடு நடத்தணும். அந்த காலகட்டத்தில் இங்க மாவட்ட தலைவராக யார் இருந்தாங்க? ஏ பாலகிருஷ்ணன் ஒரு அண்ணன் இருந்தாங்க எனக்கு முன்னாடி. அவர் ஏ பாலகிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சி நடத்துறப்ப அவர் தான் மாவட்ட தலைவராக இருந்தாங்க. அவருக்கு கீழே வந்து பொதுச் செயலாளராக இருந்த ஏபி முருகானந்தம் ஜி அவங்க, அப்புறம் வந்து பிரபாரி இருந்த SR சேகரன் அவங்க, CR நந்தகுமாரன் அவர் பொதுச் செயலாளர் அவங்க, அப்புறம் இளைஞரணிக்கு பொறுப்பாளராக மதன் மோகன் ஒருத்தங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. அப்போ மாநில பொறுப்பாளராக GKS செல்வகுமாரன் அவங்க இருந்தாங்க. அப்புறம் நந்தகுமாரன் பக்கத்து மாவட்டத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு உறுதுணையா இருந்து வேலை செய்துட்டு இருந்தாங்க. நீங்க 3 தடவை தொடர்ந்து மாவட்ட பொதுச் செயலாளர் இருந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. 4 முறை கிட்டத்தட்ட ஒரு பருவம் 3 வருஷம்னா 12 வருஷம் தொடர்ந்து மாவட்ட பொதுச் செயலாளர் இருந்திருக்கீங்க. அது யார் எந்தெந்த மாவட்ட தலைவர் கீழே பணியாற்றி இருக்கீங்க அந்த 4 வருட காலத்தில்? 4 மாநில தலைவர்கள். ஆக்சுவலா இந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது மாநில தலைவருடைய அனுமதியில நியமிக்கக்கூடியது. மாவட்ட தலைவர் தான் நியமனம் செய்வாங்க. ஆனா அதுக்கு அனுமதி வந்து மாநில தலைவர் தான் கொடுக்கணும். மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க இருக்கும் பொழுது, நான் இளைஞரணியோட 2வது முறை தலைவராகும் போது அவர் மாநில தலைவராக இருந்தாங்க. அப்ப வந்து தாமரை சங்கம்னு மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில நடத்தியிருந்தாங்க. அந்த மாநாட்டுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்களை வர வச்சு ஒரு பெரிய மாநாடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தாமரை சங்கமம். அதற்கு கோவை நகர மாவட்டத்தில் இளைஞரணி தலைவரா நான் அதிகமான எண்ணிக்கையில ஆட்களை கூட்டிட்டு போயிருந்தேன். அதுக்காக தனிப்பட்ட முறையில் அவங்க எனக்கு பாராட்டு கூட தெரிவிச்சிருந்தாங்க. தமிழகத்திலேயே இளைஞரணி சார்பாக அதிகமான எண்ணிக்கையில கூட்டிட்டு போனதும் நான் தான். கோயம்புத்தூர்லயே அதிகமான நபர்களை கூட்டிட்டு போனது தனிப்பட்ட நபரும் நான் தான். அதனால எனக்கு அவங்க வந்து பர்சனலா எனக்கு நல்ல விதமா அன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி புகழ்ந்தெல்லாம் பேசினாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதற்காக நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர் அப்படிங்கறதுக்காக அவர் 2வது முறை தலைவராகும் பொழுது என்னை வந்து மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர், டபுள் ப்ரமோஷன். ஆக்சுவலா ஒரு இளைஞரணி தலைவராக இருந்தால் அவங்க நல்ல வேலை செஞ்சாங்கன்னாக்கா அடுத்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆவாங்க. ஆனா எனக்கு வந்து டபுள் ப்ரமோஷன் கொடுத்தாங்க. மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக என்னைய நியமனம் பண்ணாங்க. அதனால முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னார் அண்ணா தலைவராக இருக்கும்போது ஒரு முறை நான் இருக்கேன். அதுக்கு பிறகு மரியாதைக்குரிய முன்னாள் கவர்னர் தமிழிசைக்கு அவங்க இருக்கும்பொழுதும் ஒரு முறை பொதுச் செயலாளராக இருக்கேன். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய இன்றைய மத்திய அமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவங்க இருக்கும்போதும் பொதுச் செயலாளராக இருந்திருக்கேன். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவங்க இருக்கும்போதும் பொதுச் செயலாளராக இருக்கேன். இந்த காலகட்டத்தில் நான் தலைவராகும் பொழுது R நந்தகுமாரன் அவங்க வந்து மாவட்ட தலைவர் 2012. அதற்கு பிறகு CR நந்தகுமாரனை ஒரு 3 ஆண்டுகள் தலைவர், திரும்ப R நந்தகுமாரனை தலைவராகிறாங்க. அப்போ எனக்கு முன்னாடி பாலாஜி உத்தம ராமசாமின்னு ஒருத்தங்க தலைவராக இருந்தாங்க. அதனால 4 மாநில தலைவருடைய அனுமதியில இந்த 4 மாவட்ட தலைவர்களும் என்ன நியமிக்கிறாங்க.
நீங்க 1998 குண்டுவெடிப்பு, அந்த அத்வானி குண்டுவெடிப்பு நடந்த அந்த நாளன்று நீங்க பொறுப்பில் இருந்திருக்கீங்க. ஆமா, பொதுச் செயலாளராக இருந்திருக்கீங்க. 98 காலத்துல நான் இந்து முன்னணியில அப்போ அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி எப்போ நீங்க எங்க இருந்தீங்க? அந்த மேடை பக்கத்துல இருந்தீங்களா, இல்ல வேற எங்க இருந்தீங்களா? அந்த மீட்டிங் சம்பந்தமா வேற ஏதாவது? அன்னைக்கு இந்து முன்னணியில வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர் மரியாதைக்குரிய எல்கே அத்வானி அவங்க வந்து கோயம்புத்தூருக்கு வராங்க. ஆர்எஸ்புரம் பகுதியில் வந்து பொதுக்கூட்டமானது ஏற்பாடு ஆகுதுங்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த ஹிந்து அமைப்புகளும் சேர்ந்து, ஹிந்து முன்னணி உட்பட பல்வேறு ஹிந்து அமைப்புகள்ல சேர்ந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம். அதுல குறிப்பா நான் வந்து ராம்நகர் பகுதி, சிவானந்த காலனி பகுதி, காந்திபுரம், சித்தாபூர் இது போன்ற ஒரு பெரிய பகுதிக்கு இன்சார்ஜ் அன்னைக்கு இருந்தேன். அங்க வந்து இருக்கக்கூடிய நபர்களை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு உண்டான ஒரு ஏற்பாட்டில் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆர்எஸ்புரம் நோக்கி வந்துட்டு இருக்கிறப்போ வரும்பொழுது சிவானந்த காலனில எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அங்கிருந்து கூட்டிட்டு வர ஒரு ஏற்பாடு பண்றோம். அந்த நேரத்துல குண்டு வெடிச்ச தகவல் வருது. சிவானந்த காலனிலையும் குண்டு வெடிச்சு ஒருத்தங்க இறந்தாங்க. அதன் அருகாமையில தான் நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னாக்கா சில இடத்துல வந்து இது போன்ற அன்னைக்கு வந்து டிவி சேனல்ஸ் இல்லை, யூடியூப் கிடையாது, அதே மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இது போன்ற செய்தி உடனடியாக வெளியே வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அன்னைக்கு கிடையாது. அதனால வந்து நமக்கு தகவல்கள் மெதுவாக வருது. பார்த்தா அங்க வெடிச்சிருக்குங்கிறாங்க, இங்க வெடிச்சிருக்கிறாங்க, பட்டாசுங்கிறாங்க, குண்டுங்கிறாங்க, பெரிய அளவு குண்டுங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆச்சுனாக்கா அந்த இடத்தை நோக்கி வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டுருது. பல்வேறு இடங்கள்ல குண்டு வெடிச்சு பல்வேறு நபர்கள் இறந்து போய் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முழுமையா தெரியலனா கூட வெடி விபத்து, வெடிகுண்டு வெடிச்சிருக்குதுங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடிஞ்சது. ஏன்னா நம்மளுடைய தலைவர்கள் கிட்ட நம்மள பேசுறோம், சில பேர் நம்ம பார்த்து பேசுறோம். காவல்துறை அதிகாரிகள் வந்து உடனடியா இங்கிருந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்மளும் காவல்துறையோட இணைஞ்சு பணி செய்யறோம். இப்போ அத்வானி அவர்கள் வந்து அன்னைக்கு அந்த அவருடைய வந்த பிளைட் லேட் ஆனதுனால அவர் லேட்டா வந்தாரா, இல்ல வேற அவர் அங்கிருந்து வந்து லேட் ஆனதுனால அவர் தப்பிச்சாரா, இல்ல ஆக்சுவல் ஷெட்யூலே வந்து மாறிடுச்சா? இல்ல அவரு சரியாக 3:30 மணிக்கு தான் அங்க வரதுக்கான ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அவரு வந்த ஃபிளைட்டு வந்து லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் உயிர் தப்பினார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரியான நேரத்துக்கு அவர் வந்திருந்தால் இந்த வெடி விபத்தானது அவர் இருக்கும் பொழுது நடந்திருக்கும். அதாவது ஆர்எஸ்புரம் அந்த பொதுக்கூட்டத்துல. ஆமா, பொதுக்கூட்டத்துல. இப்போ அவர் வராதனால இப்ப அந்த ஆர்எஸ்புரம் பொதுக்கூட்டத்துல தொடர்ந்து அந்த 6 இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்களில் வெடிகுண்டு வெடித்தது. அதாவது இங்க ராஜராஜேஸ்வரி டவர், சுந்தராபுரம், இதுல அதுல தோராயமா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் எத்தனை பேர் இறந்தார்கள்? 18 இடங்கள்ல சங்கிலி தொடர் குண்டு வெடிப்பு. அதாவது ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் போர் நடக்கும் பொழுதும் கூட சில குறிப்பிட்ட பகுதியில வந்து பாம் வைக்கக்கூடாதுங்கிறது உலகத்தினுடைய நீதி. உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல், மக்கள் அதிகமா பொதுமக்கள் கூடக்கூடிய பகுதி, இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு மரபு இருக்கு. ஆனால் அன்றைய தினம் கோவையினுடைய பயங்கரவாதி, தீவிரவாதிகள் கோவையை சுடுகாடா ஆக்க வேணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்ட மேடை மட்டும் அல்ல, அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகள், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ், மக்கள் அதிகமா இருக்கக்கூடியது, கடைசியா ஹாஸ்பிட்டல். அதாவது எங்க குண்டு வெடிச்சாலும் கடைசியா எல்லாத்தையுமே அரசு பொது மருத்துவமனைக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அங்க அதிகமா கூட்டம் இருக்குங்கிறதுனால அங்கு மக்கள் சேரும் பொழுது குண்டு வைக்கணும்னு சொல்லி அங்கேயும் வச்சாங்க, அங்கேயும் வெடிச்சது. அதனால மிகப்பெரிய அளவுல சதி திட்டத்தை உட்காந்து மாதக்கணக்கா யோசிச்சு பெரிய குண்டு வெடிப்பு அந்த தினத்தில் அவங்க நிகழ்த்தினாங்க. அதாவது அதோட டார்கெட் வந்து அத்வானி மட்டும் கிடையாது, பொதுமக்கள், கோவை பொதுமக்கள், கோவைக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த. நல்ல வார்த்தை சொன்னீங்க. அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது அத்வானி மட்டும் அல்ல, ஆனா அத்வானி முக்கியமான ஒரு காரணமா அவங்க டார்கெட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், அதற்கு அடுத்ததாக ஹிந்து அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், அதற்கு அடுத்ததாக பொதுமக்கள். இந்த பொதுமக்கள் அப்படிங்கும் போது பார்த்தோம்னாக்கா இந்துக்கள் மட்டுமல்ல, இது ஏதோ இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக நடந்த ஒரு போர், அப்படி ஒரு குண்டு வெடிப்புங்கிற மாதிரி அன்றைய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் காவல்துறையும் சித்தரிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே இது வந்து பொதுமக்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல். ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதுல செத்திருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் செத்திருக்கிறாங்க, அதுல சின்ன குழந்தைகள் செத்திருக்காங்க, பெண்மணிகள் செத்திருக்காங்க, வயதான பெரியவர்கள் செத்திருக்கிறாங்க. வயது வித்தியாசம் இல்லாம, ஜாதி வித்தியாசம் இல்லாம, மத வித்தியாசம் இல்லாம அத்துணை நபர்களையும் கொன்று குவிச்சிருக்கிறாங்க.
அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் இது. இந்த பயங்கரவாத தாக்குதல்களில் பின்னணி என்ன? அதாவது கோவையை பின்னோக்கி செலுத்த வேண்டும் என்பது ஒரு டார்கெட்டா, இல்ல அகில இந்து இயக்கங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதல்? இது பல்வேறு விஷயங்கள் இதில் அடங்கினதா தான் நாங்க நினைக்கிறோம். 98 குண்டு வெடிப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்து முஸ்லிம்ஸ்க்காக ஒரு பிரச்சனை மட்டுமல்ல. அதை தாண்டி கோவையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அன்றைய தினத்துல மிகப்பெரிய அளவில் இருந்தது. அல்லுமா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம். அல்லுமாவை சேர்ந்த நபர்கள் 91 96 வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய காலகட்டத்துல கோவை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட ஒரு 16-17 நபர்கள்ல சிறையில் அடைச்சாங்க. அதாவது தடா சட்டத்துல இவங்களால மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்னு அன்னைக்கு தடான்னு ஒரு சட்டம் இருந்தது. அதை பத்தி உங்களுக்கு விஷயங்கள் தெரியும். பெயில கூட வர முடியாது, விசாரணை உள்ளே இருந்தே நடக்கும். அதுல ஒரு 16-17 பேர்த்த தடா சட்டத்துல உள்ள அடைச்சாங்க. இவங்கள தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. அதற்கு முன்னாடி இந்து மொழி அலுவலகத்துக்கு குண்டு வச்சாங்க, RSS அலுவலகத்துக்கு குண்டு வச்சாங்க. அதுல இவங்கள தொடர்பு இருக்கிறாங்கன்னு கோவையில் இருக்கக்கூடிய நபர்கள் 17 பேர் அதுல தடா சட்டத்தில் உள்ளிருந்தாங்க. 96 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அவங்க அந்த 96 தேர்தலையே வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு. ஓட்டு வங்கிக்காக நாங்கள் வெற்றி பெற்றால் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி விடுதலை செய்தாங்க. அந்த பயங்கரமான கொடும் செயல் புரிந்தவங்களை வெளியே விடுறாங்க. வெளியே விட்டதுக்கு அப்புறம் அவங்க அல்லுமா அப்படிங்கிற பெயர்ல ஒரு தீவிரவாத இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா, இந்த அல்லுமா அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல மிக ஸ்ட்ராங்கான ஒரு இயக்கமா இருக்கணும். ஏன்னா அது ஆரம்பிச்ச பாஷாவாகட்டும், கூட இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், எல்லா கோவையை மையமாக இருக்கிறவங்க. அவங்க தலைமையிடம் பின்னாடி அவங்க சென்னையை மாத்துறாங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு பேஸ் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்ல அவங்க பொருளாதாரம் அவங்கனால ஏற்படுத்த முடியும். அப்போ பொதுமக்கள் கிட்ட, வியாபாரி கிட்ட, அரசாங்கத்துக்கிட்ட, காவல்துறை கிட்டலாம் அவங்க பேர் சொன்னாலே பயப்படணும், அவங்க பேர் சொன்னாலே பணம் கொடுக்கணும், அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அது போலதான் அவங்க நடந்துகிட்டாங்க. அதற்காக இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டாங்க அவங்க. ஏன்னா இந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயல் இருக்குது. அதை நம்ம அவ்வளவு சீக்கிரம் கடந்து போயிட முடியாது. பல்வேறு நபர்கள் அதை பேச மாட்டாங்கிறாங்க. குறிப்பிட்டு அரசாங்கம் பேச மாட்டாங்குது, காவல்துறை பேச மாட்டாங்குது. 97வது வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி இரவு ஒரு 7 மணி சுமாருக்கு கோவையில் இருக்கக்கூடிய உக்கடம் என்ற பகுதியில போக்குவரத்து காவலர் செல்வராஜ் அவங்கள அல்லுமாவை சேர்ந்த நபர்கள் குத்தி கொள்றாங்க. அவ்வளவு போக்குவரத்து இருக்கக்கூடிய இடத்துல, மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில. அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? 3 பேர் எஃப்ஐஆர் இருக்கு பாருங்க. 3 நபர்கள் ராங் சைட்ல பைக்ல வராங்க. 3 நபர்கள் வர்றது தவறு, ராங் சைட்ல வர்றது, நோ என்ட்ரில வர்றது அதை விட தவறு. ஒரு காவலர், போக்குவரத்து காவலர் தன்னுடைய கடமையை செய்யறதுக்காக வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தியிருக்காரு. அப்ப நான் யாருன்னு தெரியுமா? அல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த காவலர் மிரட்டுறாங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ வந்தது தப்புன்னு சொல்லி அவர் வழக்கு பதிவு பண்றதுக்கு சொல்றாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து கிளம்பி போய் அல்லுமா ஆபீஸ் பக்கத்திலே கோட்டமேட்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், அது ஒரு அலுவலகம், மாவட்ட அலுவலகங்கிறதுனால அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு அல்லுமான விடமாட்டையான்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக ஒரு பயத்தை உண்டு பண்ண காவலர் செல்வராஜ குத்தி கொலை பண்ணாங்க. அதே இடத்துல அதே கொடையில போக்குவரத்து காவல்துறை அதிகாரி டியூட்டி பார்த்துட்டு இருந்து அதே இடத்துல குத்தி கொண்டாங்க. அதுதான் ஆரம்பம். அதற்கு பிறகு பார்த்தோம்னாக்கா அடுத்த நாள் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுது. இவ்வளவு பெரிய தீவிரவாத செயலை செஞ்சுட்டு மக்கள் எல்லாம் பயப்படுத்துறாங்க. அப்ப பொதுமக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பயந்து இவங்களுடைய தாக்குதலுக்கு பயந்து திரும்பி தாக்குறாங்க. தாக்கும் போது சில நபர்கள் மரணம் ஏற்படுது. ஒரு 20-22 பேர் அன்னைக்கு சாகுறாங்க. அதாவது இந்து மக்கள் சார்பில்லாம் இல்ல, யாரெல்லாம் மக்களை தாக்குனாங்களோ அந்த பயங்கரவாதிகளை மக்கள் திரும்பி தாக்குறாங்க. தாக்கும்போது அவங்க சாகுறாங்க.
அந்த 4 பேர் முன்னிலையும் காவல்துறை நடவடிக்கை எடுத்ததா? அந்த குத்தி கொண்ட 4 பேருக்கு மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அடுத்த நாள் மிகப்பெரிய கலவரம் நடந்தனால அதற்கு பிறகு ரொம்ப லேட்டா தான் சார்ஜ் ஷீட் ஆனது, எஃப்ஐஆர் ஆனது போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டது கூட உங்களுக்கு தெரியும், அதுல நிறைய குளறுபடிகள் இருந்துன்னு சொல்லிட்டு தான் தூக்கு அவங்களுக்கு அறிவிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஆயுள் தண்டனை ஆகி அப்புறம் அது கூட இப்ப கேஸ் ஏதோ இடையில ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுல கூட நிறைய குளறுபடிகள் இருந்தது. அப்ப இருந்தது அதிமுக அரசா திமுக அரசா? திமுக அரசாங்கம். 96 வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை ஒடுக்கி வச்சிருந்தாங்க. சோ இந்த 1998 குண்டுவெடிப்பு நடந்த அப்போதும் இருந்தது திமுக அரசு தான். இந்த செல்வராஜ் குத்தி கொலை செய்யப்பட்ட போது இருந்ததும் திமுக அரசு. ஆமா, 96ல திமுக ஆட்சிக்கு வருது, 97ல செல்வராஜ் அவங்க படுகொலை செய்யப்படுறாங்க, 98ல குண்டுவெடிப்பு நடக்குது. இந்த திமுக அரசு, அதாவது அதிமுக அரசு இருந்தப்போ ஓரளவுக்கு சட்டம் ஒழுங்கு கோவையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருந்தது. திமுக அரசியல் காலகட்டத்தில் இது 2 வரலாற்று கொலைகள் நடக்குது. ஆமா, 98 குண்டுவெடிப்பும் நடக்குது, செல்வராஜ் கொலை செய்யப்பட்ட வழக்கும் நடக்குது. ஆமா ஆமா. சோ அதுக்கப்புறம் நீங்க இந்த குண்டுவெடிப்புக்கு அப்புறம் இந்த கிட்டத்தட்ட பரவலா நீங்க சொன்ன மாதிரி எத்தனை இடங்கள் குண்டு வெடிப்பு, அதுல நீங்க அந்த டைம்ல என்ன சர்வீஸ் பண்ணீங்க? பாஜகவோ இல்ல இந்து முன்னணியோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதத்துல நீங்க சர்வீஸ் பண்ணீங்க? அதாவது நிறைய நபர்கள் அந்த குண்டு வெடிப்புல 58 பேர் இறந்தாங்க. ஆனா ஒரு 150-200 பேர் ஊனமாயிருக்கிறாங்க. அந்த இறந்தவங்களுடைய வீட்டுக்கு அவங்கள பார்த்து அவங்கள அடக்கம் பண்றதுக்கு உண்டான வேலைகள், அப்புறம் இதுல கண்ணு போனவங்க, கை போனவங்க, காலு போனவங்க, நிரந்தர ஊனமானவங்க, இவங்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கறது. அதற்கு பிறகு பார்த்தோம்னாக்கா இந்த கலவரத்துல திமுக அரசாங்கம் குண்டு வச்ச இஸ்லாமியர்களுடைய கைது செய்யப்பட்ட எண்ணிக்கையை விட ஹிந்து அமைப்புகளை சார்ந்த ஹிந்து மக்களுடைய கைது செய்யப்பட்ட எண்ணிக்கை அதிகம். உதாரணத்துக்கு 185 பேர் என்னும்போது குண்டு வெடிப்புல கைது செய்யப்பட்ட நபர்கள். ஆனா கலவரத்துல ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அன்றைய தினம் 500 பேருக்கு மேல ஹிந்துக்களை கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. அதுல நானும் கைது செய்யப்பட்டிருந்தேன். நானும் ஒரு 6 மாத காலம் சிறைவாசம் அடைந்தேன். இந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறமா? ஆமா, குண்டு வெடிச்சது பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு 40 நாள் கேப்ல என்மேல் பல்வேறு விதமான பொய் வழக்குகள் அன்றைய திமுக அரசாங்கமும் காவல்துறையும் என் மேல பல எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் கலவரத்தில் ஈடுபட்ட மாதிரி. அதுல என்னைய மார்ச் மாசம் 26ஆம் தேதி என்னை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்சு அதுக்கு பிறகுதான் நான் பெயில்ல வரேன். 6 மாதம் தொடர்ந்து சிறை தண்டனை தொடர்ந்து இருக்கிறேன். அது எத்தனை எஃப்ஐஆர் வாங்கினீங்க? எனக்கு அன்றைய தினத்துல ஒரு 15-16 வழக்குகள் என் மேல போட்டாங்க. குண்டு வெடிப்புக்கு அப்புறமே? குண்டு வெடிக்கு அப்புறம் இந்த 15 வழக்குகளையும் சந்திச்சுதான் வெளியே வந்திருக்கீங்க. எதுவுமே நமக்கு அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். நான் மட்டுமல்ல, அன்றைய தினத்துல கைது செய்யப்பட்ட 400-500 நபர்கள் ஒரு வழக்குல ஜெயிலுக்குள்ள கூட்டு போவாங்க, ரிமாண்டுக்கு அனுப்பாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தோம்னாக்கா இன்னொரு எஃப்ஐஆர் உள்ள வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா இன்னொரு எஃப்ஐஆர் உள்ள வரும். இந்த மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம பெற்றவர்களும் கூட பிறந்தவங்களும் மனு போட்டு நம்மளை பாக்குறாங்களா இல்லையோ, போலீஸ் நமக்கு சம்பளம் கொடுத்துட்டு போவான் உள்ள எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அத்தனை நபர்களும் பொய் வழக்கு போட்டாங்க. அதுக்கு பிறகு நான் கோயம்புத்தூர் ஜெயில ஒரு 3 மாசமும், அதுக்கு பிறகு இங்கிருந்து கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து சேலம் ஜெயில் மாத்தினாங்க. அங்க ஒரு 2-2.5 மாசமும், கிட்டத்தட்ட 6 மாசம் பக்கம் 2 ஜெயிலையும் இருந்தோம். 2001 வரைக்கும் இந்த கேசுகள்லாம் தொடர்ந்து நடந்தது. 98ல புனையப்பட்ட வழக்குகள் 2001 வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை கலவர கேசுகளை நடத்தி முடிச்சு எல்லா கேஸ்லயும் நான் நிரபராதின்னு சொல்லிட்டு விடுதலை வாங்கின பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியில நான் இணைகிறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டத்தில் மிக ஒரு சிரமமான காலத்தை எல்லா நிர்வாகிகளும், அந்த அரசான நிர்வாகிகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பாங்க. ஆமா, என்னன்னு கேட்டோம்னாக்கா எல்லாத்துக்குமே இளைஞர்கள், இளம் வயது. கோயம்புத்தூர்ல யாரெல்லாம் ஹிந்து முன்னணி, பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத் இந்த போன்ற இயக்கத்துல முக்கிய பொறுப்பில் இருக்காங்களோ, அது மட்டும் இல்லாம அதாவது கலவரம் எங்கேயோ நடந்திருக்கும், யாரோ அந்த கடையை உடைச்சிருப்பாங்க, யாரோ பொருளை திருடிட்டு போயிருப்பாங்க. அந்தந்த பகுதியில அந்தந்த மாதிரி நடந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேல நிறைய போட்டாங்க. சில இடத்துல நிர்வாகிகள் கிடைக்காதப்போ பொதுமக்கள் மேல வழக்கு போட்டாங்க. ஒரு 300-400 நிர்வாகிகள் இருப்பாங்க, ஒரு 100-200 பொதுமக்கள் இருப்பாங்க. இந்த 600 பேரை வழக்கு போடுறாங்க.
ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த 7 வழக்கு 8 வழக்கு அத்தனை வழக்குகள் இருந்தது. ஏன்னா ஒரு கலவரம் நடக்குது, ஒரு இடத்துல வந்து கடையை உடைக்கிறாங்க, சூறையாடுறாங்க, தீ வைக்கிறாங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டாக்கா ஒரு ஆள் மேல போட முடியாது இல்லையா? 8 பேர் 10 பேருக்கு மேலதான் போட முடியும். அப்போ ஒரு வழக்குல பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்க மேலையும் போட்டிருப்பாங்க, ஒரு எஃப்ஐஆர் எம்எல்ஏயும் போட்டிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆர்ல நம்ம 2 பேரும் கேஸ்காரங்களா இருப்போம். இன்னொரு எஃப்ஐஆர் இருக்கும், எம்எல்ஏயும் போட்டிருப்பாங்க, இன்னொருத்த மேலையும் போட்டிருப்பாங்க. அதனால தொடர்ந்து மாத்தி மாத்தி அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு மேலையும் ஒரே நேரத்துல காந்திபுரத்துல நடந்த கலவரத்துக்கு என் மேல எஃப்ஐஆர் இருக்கு. எனக்கு எப்படி எல்லாம் கேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா, ஒரே நேரம் காந்திபுரத்துல ஒரு கலவரம் நடந்திருக்குது, அதுலக்கு எனக்கு எஃப்ஐஆர். இன்னொன்னு பார்த்தோம்னா சிவானந்த காலையில நடந்திருக்குது. அப்ப நான் ஒரே மனிதன் தானே, எப்படி 2 இடத்துல ஒரே நேரத்துல பண்ண முடியும்? இது போன்று பல்வேறு விதமான வழக்குகள் எல்லாத்துக்குமே ரிலீஸ் ஆச்சு. போலீஸ் போட்ட அத்துணை வழக்குமே ரிலீஸ் ஆச்சு, எல்லாத்துக்குமே ரிலீஸ் ஆச்சு. என் மேல மட்டும் இல்ல, எல்லாத்து பேர்லயும் போட்ட வழக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதாவது மிக கடினமான பாதையை கலந்து வந்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் அந்த குண்டுவெடிப்புக்கு அப்புறம் பாஜக வந்து 1998 குண்டுவெடிப்புக்கு அப்புறம் 25 அது கிட்டத்தட்ட 25, 27, 28 வருஷங்கள் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த 1998க்கு அப்புறம் எந்தெந்த எலெக்ஷன்ல பாஜக வின் பண்ணிச்சு? பாராளுமன்ற தொகுதியில், சட்டமன்றம் வின் பண்ணல, இப்பதான் லாஸ்டா தெற்கு தொகுதியில் வின் பண்ணிட்டோம். ஆமாங்க, 1998 தான் நம்ம வந்து கோவையில பாராளுமன்றத்துல முதல் வெற்றி பெறோம். தமிழகத்திலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்துல, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தமிழகத்திலேயே 39 பாராளுமன்ற வேட்பாளர்கள்ல மரியாதைக்குரிய அண்ணன், இன்றைய மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அன்னைக்கு வேட்பாளராக இருந்தாங்க. 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அவங்க ஜெயிச்சாங்க. அப்போ வந்து நம்ம அதிமுகவோட அலைன்ஸ்ல இருக்கிறோம். அதுக்கு பிறகு 13 மாத காலத்துல உங்களுக்கு தெரியும், மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய்ஜி அவங்களுடைய ஆட்சி வந்து 13 மாத காலத்துல ஆட்சி போன காரணத்தினால திரும்ப திமுக கூட ஒரு கூட்டணி வைக்கிறோம். 99வது வருஷம் திரும்ப ஜெயிக்கிறோம். 99 2004 வரைக்கும் 6 ஆண்டு காலம் நம்ம இங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறோம். இந்த 6 ஆண்டு காலத்துல கோவைக்கு தேவையான பல்வேறு விதமான பாலங்கள், பல்வேறு விதமான அரசு கட்டிடங்கள், பல்வேறு விதமான பள்ளிகளுக்கு வேணுங்கிற இந்த அங்கன்வாடி உள்ள இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, ஸ்கூல்களுக்கு நிறைய ரோடுகள், பாராளுமன்ற நிதியிலிருந்து நிறைய தெருவிளக்குகள், தண்ணீர் தொட்டிகள், இந்த மாதிரி அடிப்படை தேவையான விஷயம். இன்னைக்கும் பேர் சொல்ற மாதிரி பாலங்கள், நிறைய பாலங்கள் நம்முடைய ஆட்சி காலத்துல நம்ம எம்பியா இருக்கும் போது வந்தது. ஸோ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஃபர்ஸ்ட் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும்போது நீங்க என்ன பொறுப்பில் இருந்தீங்க கோவை? நான் ஹிந்து முன்னணியுடைய பொறுப்பாளர். ஸோ அந்த எலெக்ஷன்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா, வேலை செய்திருக்கீங்க. அடுத்து அவர் திருப்பி ஒரு எம்பிஆர். அப்போ வந்து இந்து முன்னணியில் இருந்தீங்களா, பாஜக இருந்தீங்களா? இல்ல 2 முறையுமே நான் ஹிந்து முன்னணியுடைய பொறுப்பாளர். இந்து முன்னணியின் பொறுப்பாளர். ஸோ இந்த துண்டு வெடிப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால் பாஜக வெற்றி பெற்றதா, இல்ல வந்து ஒரு ஜெனரலாவே பை டிஃபால்ட் வின் பண்ணாரா? இல்லைங்க, அதாவதுங்க இந்தியா முழுவதுமே நீங்க வெற்றி பெற்றது கோவை மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு, குறிப்பாக மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவங்க மீது ஒரு பெரிய நம்பிக்கை எதிர்பார்ப்பும் இருந்தது. அதுவும் ஒரு காரணம். 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சலுகைங்கிற பேர்ல அதிகமான இடம் கொடுத்த காரணத்தினால, அவங்களுடைய ரவுடித்தனம், அவங்களுடைய தீவிரவாத செயல் இதெல்லாம் சேர்ந்து நடந்தனால கோயம்புத்தூர் மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. வெற்றி அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா வாஜ்பாய் அவங்களுக்காக நடந்ததுதான், கொடுக்கப்பட்டதுதான். அதனுடைய வாக்குனுடைய எண்ணிக்கை அதிகமானது காரணம் இந்த தீவிரவாத செயல்னாலதான். ஸோ அந்த 2 எலெக்ஷன்ல அவர் வின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து கோவை பாராளுமன்ற தொகுதியில் இது வரைக்கும் பாஜக வின் பண்ணல. அதாவதுங்க பிஜேபிக்காக மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கிறதுக்கு உதாரணத்தை சொல்லிடுறேன். 98ல அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது நம்ம தான் ஜெயிக்கிறோம். 99 திமுக கூட்டணியில சேர்ந்ததுக்கு பிறகு நம்ம தான் ஜெயிக்கிறோம். மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. இங்க வந்து கோவை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு. பாரதிய ஜனதா கட்சி வந்துதான் கோவை அமைதியா இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சு, வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் நமக்கு வாக்களிச்சாங்க. அதற்கு பிறகு வந்து 2004 ஆரம்பிச்சு 24 வரைக்கும் நம்ம பல்வேறு தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் நின்றுக்கிறோம். பெரிய வெற்றி பெற முடியல. 2014 சிறிய அளவுல பெரிய கட்சியினுடைய கூட்டணி இல்லைனாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து ஒரு 3வது அணி அமைச்சு
மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணா வந்து அன்னைக்கு மாநில தலைவராக இருந்தாங்க. அவங்களுடைய தலைமையில ஒரு பெரிய கூட்டணி வச்சு இதே சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அன்னைக்கு வேட்பாளராக இருந்தாங்க. ஒரு 42,000 வாக்கு வித்தியாசத்துல நம்ம தோல்வி விட்டுறோம். இப்போ 2019லயும் அவர் திருப்பியும் சிபி ராதாகிருஷ்ணன் தோல்வி இருக்கிறார், அதாவது பாராளுமன்றத்துல. அன்னைக்கு வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கும் 2019. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொன்னா கோவை தெற்குல சட்டமன்ற தேர்தல் பெற்ற வெற்றி. அந்த சட்டமன்ற தேர்தல் அந்த வெற்றி பெறப்போ நீங்க என்ன பொறுப்புல இருந்தீங்க கோவை மாவட்டத்தில்? 2014 நான் 2001 பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த உடனே பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு தேர்தலில் வந்து பொறுப்பாளராக இருந்து வேலை செய்யிருக்கேன். 2014ஆம் ஆண்டு அண்ணா அவங்க எம்பிக்கு நிற்கும் போது நான் தெற்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர். அதற்கு பிறகு 16 சட்டமன்றத்துக்கு எலெக்ஷனு, 14 பாராளுமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற பொறுப்பாளர். 2016 மரியாதைக்குரிய வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து இங்க நிற்கும் பொழுது அதுக்கும் நான் சட்டமன்ற பொறுப்பாளர். 2019 திரும்ப மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கும் பொழுது அதிமுக அலையன்ஸ் நிற்கும் போதும் நான் வந்து கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர். அதற்கு பிறகு 21 வெற்றி பெறும் பொழுதும் நான் இங்கே பொறுப்பாளர். அதாவது 2021 தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பொறுப்பில் இருக்கிறப்போ நீங்க சட்டமன்ற பொறுப்பாளர். நானும் ஒரு பொறுப்பாளர். அந்த 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 வெற்றி, அதாவது 2021 கோவை தெற்கில் பெற்ற வெற்றி உலக தமிழக இந்திய அளவில் ஒரு பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி. அது வந்து கமலஹாசன் அவர்களை எதிர்த்து பெற்ற வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதில் நீங்க வந்து சட்டமன்றத்தில் அந்த பொறுப்பாளர் பயணம் அனுபவம் எப்படி இருந்தது? ஆமா, 2021 நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 234 தொகுதியில அன்றைய தினம் புதிதாக கட்சி ஆரம்பிச்ச மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி ஆரம்பிச்ச நடிகர் கமலஹாசன் மிகப்பெரிய ஒரு விளம்பரம் கொண்ட ஒரு நபர். 234 தொகுதியில தான் நின்னா எங்க வெற்றி பெற முடியும்னு சொல்லி இந்த தொகுதி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இங்க நின்னா ஈஸியா வெற்றி பெற முடியுங்கிறதுனாலதான் இங்க வந்து நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு மரியாதைக்குரிய வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இங்க ஈஸியா நின்று ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு கமலஹாசன் சென்னையிலேருந்து இங்க வந்து நிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா நான் சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் இருந்தாலும் நான் குறிப்பிட்டு கவனிச்ச வேலை வந்து கேண்டிடேட் இன்சார்ஜ். அன்னைக்கு மரியாதைக்குரிய வானதி ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு வந்து வேட்பாளருடைய பொறுப்பாளர். காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு அந்த பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் அவங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரோக்ராமும் வேட்பாளருடைய பிரச்சாரம் உட்பட அத்தனை ப்ரோக்ராமுக்கு நான் தான் இன்சார்ஜ். பார்க்கும் பொழுது பார்த்தோம்னாக்கா கமலஹாசன் அவர் புதுமையாக சினிமாவில் இருந்தனால அவருடைய பிரச்சார யுக்தி எல்லாமே வந்து புதுமையா இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் ரெண்டாவது ஒரு நடிகர், பெரிய நடிகருங்கிறதுனால பிரச்சார காலத்துல நாங்க போகும்போது பார்த்தோம்னா அவரை பார்க்கறதுக்கு கூட்டங்கள் அதிகமா இருக்கும். அவருடைய பொதுக்கூட்டத்தினுடைய ஏற்பாடெல்லாம் சினிமா ஸ்டைல்ல ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. அவர் வெற்றி பெறுவார்னு மிகப்பெரிய ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை உருவாக்குனாங்க. ஒரு பக்கம் கமலஹாசன், இன்னொரு பக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி காங்கிரஸ்ல மயூரா ஜெயக்குமார்னு சொல்லி அவர் ஒரு பக்கம். காங்கிரஸ் பிளஸ் திமுக இரண்டு சேரும் பொழுது உங்களுக்கு சிறுபான்மையை ஓட்டை கேப்சர் பண்றதுக்காக அவங்க வந்து சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கோவையில் எதுன்னு பார்த்தோம்னா தெற்கு சட்டமன்றம். ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமா இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள போய் அத்தனை ஓட்டு எங்களுக்கு வருங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வெற்றி நிறைவேற மாதிரியும், இன்னொரு பக்கம் கமலஹாசன் அவர்கள் அதை தாண்டி தன்னுடைய நடிகர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் மூலியமா அவர் வெற்றி பெற மாதிரியும் ஒரு சூழ்நிலையை தான் களத்துல கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல போய் ஒர்க் பண்ணி சொல்ல போனாக்கா ஒவ்வொரு வீட்டுக்கும் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்கிறது ஒரு கலை, அது எல்லாத்தினாலும் செய்திட முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்குமே குறைஞ்சபட்சம் 6 முறை, அதிகபட்சம் 8 முறை எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள், கூட்டணி கட்சிக்காரங்க அத்துணை பேருமே ஒவ்வொரு வீட்டுக்கு போய் தொடர்பு செய்து அவங்களெல்லாம் பார்த்து பேசி கோயம்புத்தூர்ல வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க வெற்றி பெற்றாதான் கோவைக்கு நல்லது, இந்த தொகுதிக்கு நல்லதுங்கிற விஷயத்த சொல்லி புரிய வச்சோம். மக்கள் சில இடங்களெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தாங்க போடுவோம், எதுக்குங்க இத்தனை தடவை வரீங்க அப்படின்னு கூட நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அத்தனை முறை வீட்டு தொடர்பு செய்து மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துதான் வெற்றி பெற முடிஞ்சது. அவ்வளவு சீக்கிரம் எளிதான வெற்றி அல்லது. ஏன்னா இந்தியா முழுவதும் பார்க்கப்படக்கூடிய, கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டார் நட்சத்திரம் கமலஹாசன் அவர்கள். அவர் வெற்றி பெறுவாருங்கிறது நம்பிக்கை இருந்தது எல்லாத்துக்குமே. ஆனா எங்களுக்கு உறுதியா தெரியும் அவர் வெற்றி பெற முடியாது. கோவை மண் அப்படிங்கிறது ஹிந்துத்துவ மண்,
பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா இங்க வெற்றி பெறும். இங்க வந்து நின்னாக்கா தேர்தல்களுக்கு மட்டும் வந்து அரசியல் பண்றவங்க இங்க வெற்றி பெற முடியாது அப்படிங்கறத நாங்க தெளிவா இருந்தோம். அந்த வெற்றி அதாவது கோவை சட்டமன்ற தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற போது மாவட்ட தலைவராக இருந்தவர் யார்? ஆர் நந்தகுமாரன். எனக்கு முன்னாடி நான் இப்ப வந்து பொதுச்செயலாளர் இருக்கேன். அவங்க வந்து ஆர் நந்தகுமாரன் வந்து மாநில தலைவராக இருந்தது யார்? அன்னைக்கு மாநில தலைவர் இருந்தவங்க வந்து எல் முருகன்ஜி. அவங்க சோ இந்த வெற்றிக்கு பின்னால் வந்து மாநிலம், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், மாவட்ட தலைவர், பொதுச் செயலாளர்கள், தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பங்களிப்பு உண்டு உறுதியாக. என்ன காரணம்னாக்கா மாநில தலைவர்கள் முறையில கோவையில மொத்தம் 20 சீட் அன்னைக்கு நம்ம கொடுத்தாங்க. 234 தொகுதியில கூட்டணியில் நமக்கு வழங்கப்பட்ட சீட்டுகளோட எண்ணிக்கை 20. அந்த 20ல கோயம்புத்தூர்ல இந்த தொகுதியை கேட்டு பெற்றது. மாநில தலைவர் எல் முருகன் அவங்களுக்கும் அந்த ஆல் இண்டியா கமிட்டிக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது இந்த தொகுதி வாங்கினதுல. இரண்டாவதாக இந்த தொகுதியில வேட்பாளரை நிறுத்தினது. அவங்க 2016 இருந்து 21 வரைக்கும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து இங்க மக்கள்கிட்ட ஏதோ ஒரு கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, தொடர்ந்து பணி செய்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களும் வேட்பாளர். மூன்றாவதாக அன்றைய தின மாவட்ட தலைவராக இருந்த அண்ணன் நந்தகுமாரன் அவங்க, நான் ஒரு பொதுச்செயலாளர். நாங்கள் மட்டுமல்லாது இருக்கக்கூடிய அந்த மாவட்ட டீம், தெற்கு தொகுதி தாண்டி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள் இங்க பணி செய்தோம். கூட்டணிக்காக அந்தந்த பகுதியில் அந்தந்த தொகுதியில வேலை செய்தது போக மற்ற நபர்களை வச்சு இங்க நாங்க பணி செய்தோம். அந்த எலெக்ஷன் கவுண்டிங் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில் ஆரம்பிச்சு தொடர்ந்து 5:30 மணி வரைக்கும் பாஜக வேட்பாளர் பின்தங்கிதான் இருந்தார். எந்த ரவுண்ட்லயுமே ஒரு முன்னாடி வரல. கடைசியா வந்து இந்த உக்கடம் பகுதி, இந்த மானக்கா வீதி, இந்த மாதிரி பகுதிகள், பூ மார்க்கெட், இந்த மாதிரி பகுதிகள் வந்தப்பதான் வந்து அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு 2000 தோராயமாக 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் விட்டு அந்த நீங்க கவுண்டிங் அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதாவது எந்த இடத்துலயுமே வந்து முன்னாடி வரல. நான் உள்ள வாக்கு எண்ணிக்கையில உள்ள இருக்கேன். என்னை போலவே எங்களுடைய வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அம்மா அவங்க இருக்காங்க, எங்க மாவட்ட தலைவர் நந்தகுமாரன் இருக்காங்க, முக்கியமான நிர்வாகிகள் உள்ள இருக்கிறோம். நீங்க சொன்னது மாதிரி முதல் ரவுண்ட்ல இருந்து கடைசி ரவுண்டு வரைக்குமே ஒவ்வொரு ரவுண்டுமே வந்து ரொம்ப கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டா தான் அன்னைக்கு இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுட்டு இருக்குன்னு அப்படியே ஒரு 11 லீடிங்ல இருக்குது அப்படின்னு எல்லாம் தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது. நாங்க கவுண்டிங் இருந்தா கூட உள்ள இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், காவல்துறையினர், இவங்ககிட்ட மற்ற அரசியல் கட்சி கூட பேசிட்டு இருக்கும்போது தகவல் வந்துட்டு இருக்குது. ஆனால் எங்களுக்கு உறுதியா தெரியும், ஆரம்பிக்கக்கூடிய இடம் 251 பூத் அன்னைக்கு. இன்னைக்கு வந்து பூத்தினுடைய எண்ணிக்கை ஒரு 5 அதிகமா இருக்கு. அன்னைக்கு 251 பூத்து. முதல் பூத் ஆரம்பிக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அம்மன்குளம் பகுதியில் ஆரம்பிக்கும். அம்மன்குளம், அதுக்கு பிறகு புலிகுளம், அதுக்கு பிறகு ராமநாதபுரம், அதுக்கப்புறம் ரேஸ் கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து காட்டூர்ல இருந்து ராம்நகர், இந்த பகுதியா வரும். 7 ரவுண்டு நம்ம 3வது இடத்துலதான் இருக்கோம். முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, இந்த மாதிரி 7 ரவுண்டு தொடர்ந்து இந்த பகுதிகளெல்லாம் ஒரு சுற்றுக்கு 14 டேபிள் கொண்டது ஒரு சுற்று உங்களுக்கு தெரியும். 7 ரவுண்டு முடிகிற வரைக்கும் நம்ம 3வது இடத்துலயே இருக்கோம். அந்த ரவுண்டுலயே 3வது இருக்கும், ஒட்டு மொத்தமாவும் 3வது இருக்கும். அதுக்கு முடிஞ்ச ராம்நகர் பகுதிக்குள்ள என்டர் ஆகும் போதுதான் காட்டூருக்கு அடுத்து 8வது ரவுண்டு வரும் பொழுது அந்த ரவுண்ட்ல நம்ம லீட் எடுக்கிறோம். ஒட்டுமொத்தமா நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம். ஆனா அந்த ரவுண்ட்ல இருந்து நம்ம லீட் எடுக்க ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 ஓட் லீடிங் அந்த ஒரு ரவுண்ட்ல மட்டும். அதற்கு பிறகு என்ன ஆகுதுனாக்கா நம்ம 3வது இடத்துல இருந்து அப்படியே ராம்நகருக்கு பிறகு அப்படியே காந்திபுரம், சித்தாபூர் இருந்து டாடா பேட் வழியா சிவானந்த காலனிக்கு அடுத்தது நம்மளுடைய சாய்பாபா காலனி, பூ மார்க்கெட்டு, மானக்கா வீதி, இப்படியே வந்து செட்டி வீதி வழியா அசோக் நகர்ல போய் முடியும். இந்த பகுதி எல்லாமே நமக்கு சாதகமான பகுதி. அதனால என்ன ஆச்சுன்னாக்கா 3வது இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வரோம், 2வது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு வரோம். காலையில கொஞ்ச நேரம் கமலஹாசன் அவர்கள் அங்க இருந்தாங்க. வாக்கு எண்ணிக்கையில நல்ல லீடிங் வந்துட்டு நம்ம உறுதியா ஜெயிச்சிடும் வெளியே போயிட்டாரு. திரும்ப சாயந்தரம் சர்டிபிகேட் வாங்கலாம், நம்ம தான் உறுதியா வெற்றி பெறணும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரிசல்ட் வரும்போது அவர் திரும்ப உள்ள எடுக்கிறாரு. ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த ரவுண்டு வரும்போது, இந்த ஏரியா வரும்பொழுது, ஏன்னா தொடர்ந்து தேர்தலே அரசியலையே நாங்க பயணிச்சிட்டு இருக்கிறதுனால பல தேர்தல்கள் வந்து தேர்தலும் பார்த்திருக்கிறோம், வாக்கு எண்ணிக்கையும் பார்த்திருக்கிறோம். எந்தெந்த ஏரியா போனாக்கா நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்தெந்த பகுதியில அவங்க வந்து கீழே போவாங்க நமக்கு தெரியும்.
அப்ப இதெல்லாம் வர வர நாங்கள் அப்படியே ஈக்குவல் பண்ணி லீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். உறுதியா நம்ம வெற்றி பெறுவோம்னு தெரியும். அதே மாதிரி வெற்றி பெற்றோம். ஆனா இதுல ஒரு விஷயத்த கமலஹாசன் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இடத்துல ஏறும், ஒரு இடத்துல இறங்கும். சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா டிஎம்கே பயங்கர லீட் எடுப்பாங்க, சில இடத்துல நம்ம லீட் எடுப்போம். ஆனா கமலஹாசன் முதல் பூத்துல இருந்து கடைசி பூத் வரைக்கும் கிராஜுவலா ஓட்டு வாங்கிட்டே இருந்தார். பல்வேறு விதமான நபர்கள் அவர் ஆதரிச்சிருக்கிறாங்க. படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஜாதி வித்தியாசம் இல்லாம, மத வித்தியாசம் இல்லாம அவரை ஆதரிச்சு நல்ல ஓட்டு வாங்கினார். 2ஆம் இடத்துக்கு வந்தார் அவர். நம்ம 53,000 ஓட்டு வாங்குறோம், 53,000 சம்திங் வாங்குறோம், அவர் 52,000 வாங்குறாரு. ஒரு 1,700 ஓட்டை நம்ம ஜெயிக்கிறோம். திமுக தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச மயூரா ஜெயக்குமார் காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி 48,000 ஓட்டு தான் வாங்கினாங்க. 3ஆவது இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. ஸோ அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது மாபெரும் வெற்றி, அது ஒரு கூட்டணி கூட்டு வெற்றி, அதாவது பாஜகவின் கூட்டு வெற்றின்னே சொல்லலாம். ஆமா, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஹிந்து இயக்கங்கள், அது போக பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள், இந்த கோவை வளர்ச்சி வேணும், இந்த கோவை பாதுகாப்பா இருக்கணும், இந்த கோவை அமைதியா இருக்கணும் அப்படின்னு விரும்பின பொதுமக்கள். வெறும் பிஜேபி கட்சிக்காரனுடைய ஓட்டை மட்டும் வச்சு நம்ம வெற்றி பெற முடியாது. அது உங்களுக்கு தெரியும். எந்த கட்சியுமே வெற்றி பெற்றுச்சுனாக்கா அந்த கட்சியினுடைய சொந்த ஓட்டை மட்டும் வச்சு வெற்றி பெற முடியாது. பொதுமக்கள், நடுநிலையாளர்களுடைய வாக்கை வச்சுதான் வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்ப இந்த கோவையினுடைய பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் நம்ம மீது நம்பிக்கை வச்சு நமக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இப்போ மாநில தலைவர் அவர்கள் எம்பி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணார். அதுல அப்போ நீங்க மாவட்ட தலைவர் அண்ணாமலை தெரியும். அண்ணாமலை அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது நீங்கள் மாவட்ட தலைவராக இருக்கீங்க. ஸோ அந்த எலெக்ஷன்லயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த எலெக்ஷனுடைய பற்றி, அந்த அந்த தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்து? பல ஆண்டு காலம் பொதுச் செயலாளராகவும் இளைஞரணி தலைவராக வேலை செஞ்சிருந்தாலும் கூட இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நேரடியாக நான் தலைவராகி ஒரு 5 மாத காலத்துல, நவம்பர் கடைசி டிசம்பர்ல தான் நான் தலைவராகிறேன். ஏப்ரல் மேல இருந்து எலெக்ஷன் வந்தது. ஒரு 5-6 மாத காலத்துல நான் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய தேர்தல் அது. 3 முனை போட்டி. அதுபோக சீமான் போன்ற நபர்களா நிக்கிறாங்க. இதுல தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழர்கள், நமக்கு ஆதரவானவங்களும் அண்ணாமலையை வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, பல்வேறு நாடுகள்ல, அவங்க அண்ணாமலை தோல்வி வரணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால எங்களுடைய பார்வையில உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்களுடைய பார்வை தமிழகத்திலே கோவை பாராளுமன்றத்தின் மீது இருந்தது. ஏன்னா இவர் வேட்பாளர் அப்படிங்கிறதுனால, சாதாரண வேட்பாளரால் இல்ல, மிக பிரம்மாண்டமான ஒரு வேட்பாளர். ஒரு கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவனாக, ஒரு தொண்டனாக நான் அவரை பார்த்து பிரமிச்சதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனா அந்த தேர்தல் களத்துல அவர் கூட பணி செய்த அந்த ஒரு 25 நாட்கள் பொதுமக்கள் அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, அவர் எவ்வளவு விரும்புறாங்க, அவர் வரணும்னு எப்படி மெனக்கிடுறாங்க, வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படிங்கறத என்னால பார்க்க முடிஞ்சது. இருந்தா 4.5 லட்சம் ஓட்டு வாங்கணும். நம்ம சாதாரண வாக்கெல்லாம் இல்ல. 10 பைசா பணம் கொடுக்காம 3வது ஒரு அணி அமைச்சு நம்ம இவ்வளவு பெரிய ஓட்டு வாங்கியிருக்குன்னா அது சாதாரண ஓட்டு இல்லை. உறுதியா நம்ம தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லி அன்னைக்கு சூழ்நிலையில இருந்தது. அண்ணா திமுக அவங்களுடைய ஓட்டு வாங்கல, திமுக பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டாங்க. சோ நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம். அதுதான் தேர்தலில் தோல்வி அடைஞ்சோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் 4.5 லட்சம் மக்கள் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ இது இந்த பாராளுமன்ற தொகுதியில கோவை மாநகர் மாவட்டத்தில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தது? மொத்தம் கோவை பாராளுமன்றத்தில் 6 சட்டமன்றம். அதுல 4 சட்டமன்றம் கோவை மாநகர மாவட்டத்துல நான் தலைவராக இருக்கக்கூடிய பகுதியில் வருது. நீங்க தலைவராக இருக்கிற அந்த பகுதியில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்ஸ் இந்த பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் பெற்றார்? கவுண்டம்பாளையம் சட்டமன்றம், கோவை வடக்கு சட்டமன்றம், கோவை தெற்கு சட்டமன்றம், சிங்கானூர் சட்டமன்றம், இந்த 4 சட்டமன்றம். இது போக பல்லடம், சூலூர் வரும். அது 2 பக்கத்து மாவட்டத்துக்கு வருது. இந்த 4 சட்டமன்றத்துக்கு நான் மாவட்ட தலைவர். இந்த 6 சட்டமன்றத்திலேயே அதிகமான வாக்குகள் வாங்கினது கோவை தெற்கு, கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், சிங்கானூர். ஸோ அதாவது நீங்க மாவட்ட தலைவராக இருந்த இந்த பகுதியில் எல்லாத்தையுமே கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கு அந்த பாராளுமன்றம். ஆமா, அதிகமான வாக்குகள் வாங்கினது இந்த 4 சட்டமன்றம். 4 சட்டமன்றம். ஆமா. ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் அந்த இது இருந்தது. பட் அந்த சைடு போக போக பல்லடம் அண்ட் அந்த சட்டமன்ற தொகுதியில், சூலூர் சட்டமன்ற தொகுதியில்
கணிசமான அளவுக்கு நம்ம வாக்கு வாங்க முடியல, அதுதான் தோல்விக்கான காரணமா? ஆமா, அதுவும் ஒரு காரணம். முக்கிய காரணம் தான். முக்கிய காரணம். பிளஸ் திமுகவுடைய இல்ல, முழுக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. எங்கெல்லாம் பணம் கொடுத்து ஓட்டை வந்து கொத்தா வாங்க முடியுமோ அங்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. அந்த மாதிரி பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான ஏரியால நமக்கு வாக்கு போடுறாங்க. அங்கெல்லாம் பணம் எடுபடல. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல போய் பணத்தை கொடுத்து வாக்கு வாங்குறாங்க. ஸோ அந்த தேர்தலில் பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு, அதில் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா என்ன அனுபவம்? அந்த பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் கேண்டிடேட்டா இருந்தப்போ நீங்க பணியாற்றிய அனுபவம் என்ன? அவரு கீழே வேலை செஞ்சதுல வந்து ஒரு புதுமையான அனுபவம். இன்னும் 10 தேர்தலுக்கு பல ஆயிரம் பேருக்கு நம்ம பயிற்சி கொடுக்கிற அளவுக்கு நம்ம அனுபவம் பெற்றிருக்கிறதுல. ஸோ அதாவது இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் போன பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால், அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கோவைக்கு என்ன வளர்ச்சிகள் வந்திருக்கு, இப்ப என்ன வரலன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இப்ப வரல, எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு யாரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டு பாருங்க, ரொம்ப யோசிச்சுதான் அவருடைய பேரை சொல்லுவாங்க. தொடர்ந்து அரசியலே இருக்கக்கூடிய நபர்கிட்ட கேட்டு பாருங்க, யோசிப்பாங்க அவர் பேரை சொல்றதுக்கு. ஆனா இவரு தோற்றிருந்தாலும் கூட இவரு நின்னது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியுடைய பெயர், இவருடைய அடையாளம். மத்திய அரசாங்கம் 3வது முறை நம்ம வந்தனால கோவை இன்றைய சூழ்நிலைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். உள்கட்டமைப்பாகட்டும், பல்வேறு தொழில்கள் ஆகட்டும், பாதுகாப்பு விஷயங்களாகட்டும், அத்துணைமே சட்டம் ஒழுங்காகட்டும், எல்லாமே அவர் ஒரு காவல்துறையில வந்து ஒரு உயர் அதிகாரி இருந்த காரணத்தினால அனைத்து விஷயங்களும் தெரிந்த ஒரு நபர் அவர். அதனால நேரடியா உள்துறை அமைச்சர் உட்பட அத்தனை விதத்திலையும், பிரதமர் உட்பட அத்தனை விதத்திலையும் நேரடியாக பேசக்கூடியவர். அவர் வெற்றி பெற்றிருந்தால் உறுதியாக மந்திரியாயிருப்பார். முக்கியமான இலாக்கா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். மிகப்பெரிய அளவுல கோவை கவனிக்கப்பட்டிருக்கும். கோவையினுடைய வளர்ச்சி பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா கோவையினுடைய மக்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். தோல்வி விட்டுட்டாரு, அண்ணாமலையா அண்ணனுக்கு நேரம் சரியில்லை, தோல்வி விட்டுருச்சு, பிஜேபிக்காருக்கு நேரம் சரியில்லைங்கிற வாதமெல்லாம் பல்வேறு நபர்கள் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, கோவை மக்களுக்கு நேரம் சரியில்லை. அவர் வெற்றி பெற்றிருந்தா கோவையினுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். இப்போ அவரு அதோட இலக்கு வந்து கோவை மக்களுக்கு தானே தவிர அண்ணாமலை அவர்கள் கிடையாதுங்கிறீங்க? இல்லைங்க, ஒரு தலைவராக அவர் வெற்றி பெறலன்னு அவருக்கு வருத்தம் இருக்கலாம். நானும் ஒரு கட்சியினுடைய மாவட்ட தலைவராக அவர் வெற்றி பெற்றிருந்தாக்கா நமக்கும் நல்லா இருந்திருக்கும் நம்ம நினைக்கலாம். இதையெல்லாம் தாண்டிங்க நானும் கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு பொதுமக்கள் ஒருத்தன் தானே. இப்ப அவரு கோயம்புத்தூருக்குள்ள வந்துட்டார்ல. சோ வளர்ச்சி அடைஞ்சா எனக்கு அவருக்கு சேர்ந்துதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி இல்லைனாக்கா எனக்கு அவருக்கு சேர்ந்துதான் பாதிப்பு. அதெல்லாம் பாதிப்புங்கிறது எங்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணாமலை அண்ணனுக்கும் பொதுமக்களுக்கு சேர்ந்துதான் இப்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம். ஓகே, நேரம் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு பிறகு என்னுடைய 32 ஆண்ட அரசியல் வாழ்க்கை, இயக்க வாழ்க்கையெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு உங்க மூலியமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி.